எல்லாருக்கும் வணக்கம். மகா கந்தசஷ்டி விரதம் எல்லாருக்கும் சூப்பரா போயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு 5வது நாள். இத்தன நாள் விரதம் இருக்க முடியாதவங்க, இந்த 5 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க, 48 நாள் முடியாதவங்க, கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் சஷ்டி திதியோட சூரசம்ஹாரமும் நடக்க போது. அன்னைக்கு கண்டிப்பா காலைல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு, நம்மளோட விரதத்த ஆரம்பிக்கலாம். எந்த தெய்வமும் சாப்பிடாம பட்னி கிடக்க சொல்லல. இதுவுமே முருகப்பெருமான் சொல்லல. நாம ஒரு விஷயம் வேணுன்றதுக்காண்டி வலுக்கட்டாயமா தான் நம்ம பண்றோம். இந்த விரதம் சாப்பிடாம தான் இருக்கணும்னு இங்க கண்டிப்பா இல்ல. முருகன நெனச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். அதுவும் நம்மளோட விரதம் தான். ஸோ உடம்பு முடியாதவங்க நம்மளால விரதம் இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளால முடிஞ்சத செய்யுங்க. கண்டிப்பா ஓம் சரவண பவ மந்திரத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நேத்து ஒரு ப்ரோகிராம் சொன்னேன்ல 36 முறை. அது சூப்பரா போச்சுங்க. நானும் முடிஞ்ச அளவு ஒரு 5, 6 வாட்டி சஷ்டி கவசத்த பாராயணம் பண்ணேன். அப்பதான் சஷ்டி கவசம் உருவான வரலாறுலாம் பத்தி நெறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத எழுதுனது பாலதேவராயன். அவர் கடுமையான வயிற்று வலியோட இருந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு போல. அன்னைக்கு கரெக்ட்டா சஷ்டி திதி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவருமே சரி நம்ம விரதம் இருந்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நெனச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டு மண்டபத்துல அவர் படுத்திருக்கும்போது முருகப்பெருமான் கனவுல கந்தசஷ்டி கவசம் எழுதுறதுக்கான சக்தியை அவருக்கு குடுத்து அவரும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வயிற்று வலியே காணாம போயிடுச்சுங்க. நம்ம முருகன நெனச்சாலே போதுங்க. அவர் நம்ம வியாதிய குணப்படுத்திருவாரு. அவ்வளதான். முருகன நெனைங்க. நெனச்சுக்கிட்டே இருங்க. இந்த சஷ்டியில மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் நம்ம நெனைக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஐயன. மனசார நெனைங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் நேத்து டெய்லி நம்ம முருகப்பெருமானுக்கு விதவிதமான கோலங்கள் போடுறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறது. ஐயனுக்கு முன்னாடி சூப்பரா தாமரை பூக்கோலம், வேல் கோலம்லாம் போட்டு, இந்த பானையில என்கிட்ட இருந்த பூக்கள் வச்சு சின்னதா டெக்கரேஷன் பண்ணி இந்த மாரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க.